உங்களுக்கு அடிக்கிறதுக்கான தைரியம் வந்து யார் குடுக்குறா? ம். ஒரு பையன் படிக்கல, ஒழுங்கா படிக்கல அப்டின்னா, அந்த பையனுக்கு வார்ன் பண்ணலாம். இல்ல அவங்க பேரண்ட்ஸ கூப்ட்டு இந்த மாரி உங்க பையன் இந்த மாரி இருக்கான் அப்டின்னு வந்து சொல்லலாம். ஆனா அவ்ளோ ஹார்ஷா அடிச்சிருக்காங்க. பாவம். அண்ட் இதே மாரி வேற ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நொய்டால இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ரெசிடென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டே கேர்ல வந்து ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட 15 மந்த்ஸ் ஓல்டான ஒரு குழந்தைய வந்து அந்த டே கேர்ல வந்து சேர்க்குறாங்க. அந்த டே கேர்ல வேலை செய்யக்கூடிய 16 இயர்ஸ் ஓல்டான ஒரு கேர்ள் வந்து அவ அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு இருக்கா. அவங்க பேரன்ட்ஸ் வேலைய முடிச்சுட்டு வந்து அந்த குழந்தைய வந்து கூட்டு போவாங்கல்ல. அப்ப கூட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த குழந்தையோட உடம்புல வந்து நெறைய காயங்கள் இருக்கு. இது எப்படி திடீர்னு இந்த மாரி ஒரு காயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரன்ட்ஸ்க்கு தெரியாதா? குழந்தைங்களோட உடம்புல எப்படி காயம் இருக்குன்ட்டு. ஸோ அதனால அந்த டே கேர்ல கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அந்த வீடியோ கிளிப் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த 16 இயர் ஓல்டான அந்த மைனர் கேர்ள் இருக்கால்ல, அந்த பொண்ணு இந்த குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கா, அடிச்சிருக்கா அப்படின்றது வந்து அப்பதான் தெரியுது.